அதிகப்படியான பவானி ஆற்று வெள்ள நீரை அணைக்கட்டி மேடான பகுதிக்கு தண்ணியை திருப்பி நொய்யல் ஆற்றுடன் இணைக்க கிபி 1282ல காளிங்கராயன் வாய்க்கால் வெட்டப்பட்டு திறக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற காளிங்கராயன் வாய்க்கால் தான் உலக அளவுல மிக பழமையான பாசன வாய்க்கால் அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்கு. கிபி 1270ல பவானி ஆற்றை தடுத்து காளிங்கராயன் அணை கட்டுற பணியும் அதிலிருந்து நீரை மேடான பகுதிகளான ஈரோடு கணபதிபாளையம் பாசூர் கொடிமுடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு சென்று நொய்யல் கூட கலக்கிற வகையில வாய்க்கால் வெட்டும் பணி தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் நடந்த இந்த பணி கிபி 1282 தான் முடிஞ்சது. அதே வருஷத்துல தை மாசம் 5ஆம் தேதி பாசனத்திற்கும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காகவும் காளிங்கராயன் வாய்க்கால் திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 740 ஆண்டுகளா இன்னைக்கும் தொய்வின்றி பாசனம் அழிச்சுக்கிட்டு தான் வருது இந்த காளிங்கராயன் வாய்க்கால். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10 மாசம் விவசாயத்துக்கு தண்ணீர் தரக்கூடிய பாசன திட்டமா காளிங்கராயன் வாய்க்கால் தான் இருக்கு. கடந்த 7 நூற்றாண்டுகளாக முப்போகம் விளைகிற மண்ணை ஈரோடு விவசாயிகளுக்கு அளித்துள்ள காளிங்கராயன் வாய்க்காலை வெட்டி அணைய கட்டியவர் காளிங்கராயன். இன்றைய ஈரோடு மாவட்டம் உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகள் 24 கொங்கு நாடுகளா இருந்துச்சு. இந்த 24 கொங்கு நாடுகள்ல முக்கிய இடம் பிடிச்சிருந்த நாடுகள்ல ஒண்ணுதான் பூந்துரை நாடு. பூந்துரை நாட்டோட 2வது தலைநகர் பகுதியா வெள்ளோடு இருந்தது. வெள்ளோட்டோட பக்கத்துல உள்ள கனகபுரத்துல நஞ்சையன் அப்படி சொல்லப்படுற நபரோட மகன் லிங்கையன் தான் இந்த காளிங்கராயன், அதாவது இந்த வாய்க்கால வெட்டிய காளிங்கராயன். இந்த காளிங்கராயன் பாண்டிய மன்னரால கொங்கு நாட்டின் தலைவரா நியமிக்கப்பட்டவர். இவரு தன்னோட ஆட்சி காலத்துல கொங்கு மண்டல பகுதிகளில் ஏராளமான ஏரிகளையும் அமைச்சிருக்காரு, கோவில்களையும் புனரமைப்பு செஞ்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல காளிங்கராயன் கட்டுனதுதான் காளிங்கராயன் அணைக்கட்டு. பவானி கூடுதுறையில பவானி ஆறு கலக்கிற இடத்திற்கு முன்னதாக பவானி ஆற்றை தடுத்து அணை கட்டுற பணியை தொடங்கினாரு. அணைக்கு தேவையான கற்கள் பெரிய பெரிய பாறை துண்டுகளாக வெட்டி எடுக்கப்பட்டு ஊராட்சி கோட்டை மலையில கொண்டு வரப்பட்டது. கற்களை இணைக்க இரும்பு காட்சி துளைகள்ல ஊற்றப்பட்டது. இது போல காளிங்கராயன் அணைக்கட்டுல இருந்து கொடுமுடியை அடுத்த ஆவுடையார் பாறை வரைக்கும் 56 மைல் நீளத்துக்கு வாய்க்கால் வெட்டினாரு. சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களோட பாலங்கள் அமைச்சு 700க்கும் மேற்பட்ட மதகுகள் வச்சு வாய்க்கால் அமைச்சாரு. அணையும் வாய்க்காலும் காளிங்கராயன் கட்டிய காலகட்டத்துல உலகத்தோட பல நாடுகள்ல கலாச்சாரம் பண்பாடு கொண்ட மனிதர்கள் வசித்திருக்கவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட காலத்திலேயே தமிழ்நாட்டில் தன்னோட ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில இரு நதிகளை இணைக்கிற அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றியவர் தான் காளிங்கராயன். காளிங்கராயன் வாய்க்கால் பல்லாயிரம் ஏக்கர் நிலத்துக்கு பாசனம் அளிக்குது. ஈரோட்டில் உள்ள மக்கள் காளிங்கராயன் பாசன தண்ணீரை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த வரலாற்று சிறப்புமிக்க வாய்க்காலை வெட்டிய காளிங்கராயன் இந்த வாய்க்கால் தண்ணியை பயன்படுத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கிட்டு கனகபுரத்துல இருந்து படைபரிவாளங்கள் தன் சந்ததிகளோட பொள்ளாச்சி பக்கத்துல உள்ள தற்போது ஜமீன் ஊத்துக்குழின்னு சொல்லப்படுற ஒரு பகுதிக்கு போயிட்டாரு. தன்னோட சொந்த செலவுல எல்லா பணிகளையும் செஞ்சு ஒரு துளி நீரை கூட பருகாம மொத்தமா மக்களுக்கு அர்ப்பணித்த தியாகத்துக்கு சொந்தக்காரரான காளிங்கராயனை போற்றுற வகையில வாய்க்கால் பாசனத்துல பயன்பெறும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முளைப்பாரி எடுத்து வந்து பொங்கலிட்டு காளிங்கராயருக்கு அதை படையிலிட்டு நன்றி செலுத்துற விழாவை கொண்டாடிட்டு வராங்க. 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இரு நதிகளை இணைக்க கால்வாய் வெட்டி அதுல இருந்து பாசனத்துக்கு நீரை கொண்டு வந்து நதிநீர் இணைப்பை செயல்படுத்தி காட்டிய முதல் முன்னோடியும் காளிங்கராயர் தான். தான் வெட்டிய கால்வாய் அப்படிங்கறனால தன்னோட உறவுகள் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்த சந்ததியுமே பொள்ளாச்சிக்கு இடம்பெற செய்த ஒரு தியாக செம்மல் தான் அவரு. ஒவ்வொரு வருஷமும் காளிங்கராயர் நினைவு தினத்தை ஒட்டி பவானில அமைஞ்சிருக்கிற அவரோட நினைவு மண்டபத்துல விவசாயிகள், பொதுமக்கள், அரசியல் கட்சியினர்னு பல பேரும் அவரோட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு வர்றாங்க. இதே போல ஈரோடு கொடுமுடி தாலுக்காலையும் காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்தால பயன்பெறக்கூடிய அனைத்து கிராமங்கள்ல உள்ள பொதுமக்கள் முளைப்பாரி எடுத்து வந்து பொங்கலிட்டு அவரோட படத்துக்கு மாலையிட்டு வணங்கி முளைப்பாரிய வாய்க்கால்ல விட்டு தங்களோட நன்றிய காளிங்கராயருக்கு மனமுருகி செலுத்துறாங்க. காளிங்கராயன் வாய்க்கால வெட்டியனால அவரோட நினைவா மணிமண்டபமும் காளிங்கராயன் சிலையும் காளிங்கராயன் பாளையத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. காளிங்கராயன் சொல்லப்படுறது வெறும் வாய்க்கால் கிடையாது, அது தமிழ் சமுதாய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டோட வரலாற்று சுவடு.